தேனும் பொழியும். ஏனெனில் மாபெரும் தீர்க்கதரிசி வருவார், அவர் எருசலேமை சீராக்குவார். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. இதோ தாவீதின் குலத்தினின்று மனுதேவன் வருவார், அவர் சிம்மாசனம் ஏறுவதை காண்பீர். அந்நாள் நீங்கள் ஆனந்தம் கொள்வீர். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. இதோ நம் காவலரான ஆண்டவர் வருவார், அவர் சிரமதில் முடிசூடிய இஸ்ராயேலின் ராயர். ஒரு கடல் முதல் மறு கடல் வரை, பூமியின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை யாவையும் அடக்கி ஆட்சி ஆளுவார். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. இதோ ஆண்டவர் தோன்றுவார், அவர் சொல்ல பொய்யாகா. அவர் தாமதம் செய்தாலும் எதிர்பாருங்கள், ஏனெனில் தாமதிக்காமல் வருவார். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. அன்று ஆட்டுத்தோல் மேல் மீது பெய்த மழை போல் ஆண்டவர் இறங்குவார். அந்நாளில் நீதியும் சமாதானமும் செழிக்கும். பூமி ஆளும் வேந்தர் எல்லோரும் அவரை வணங்குவர். மாந்தர் எல்லோரும் போற்றி சேவிப்பார். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. நமக்கென பாலன் பிறப்பார், அவரை வல்லவர் தேவன் என்பார். தம்முடைய தந்தை தாவீதின் சிம்மாசனம் ஏறி அவர் செங்கோல் செலுத்துவார். அவரது வல்லபத்தை அவர் தோளிலே காண்பீர். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. உன்னத கடவுளின் நகரமான பெத்லகேமே, உன்னிடம் இருந்தே இஸ்ராயலின் அதிபர் எழுந்தருள்வார். அவர் வருகை நித்திய நாட்களின் துவக்கத்தில் இருந்தது போலாகும். அவரை உலகமெல்லாம் போற்றி புகழும். அவர் வருங்காலம் நம் நாட்டில் சமாதானமே வாழும். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. இத்திருப்பலியில் நாம் பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுப்போம். சார்லஸ் கலேரசி நல் உடல் உள்ள சுகம் பெற வேண்டியும், லின்சி ஆராதனா தங்களது 5ஆம் ஆண்டு பிறந்தநாளை சிறப்பிக்கிறார்கள். இறைவன் இவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும், இவர்கள் வளரும் பொழுது அறிவிலும் ஞானத்திலும் கீழ்ப்படிதலும் இயேசுவைப் போலவே வளர வேண்டியும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் அருட்சகோதரி நோயில் நற்சுகம் பெற வேண்டியும் அவர்களுடைய அருட்பணி தொடரவும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் மரித்த எஸ்எக்ஸ் தேவராஜ், ஜெஃப்ரின் மற்றும் குடும்பத்தில் மருத்தவர்கள் ஆத்மாக்கள், சுசைதாசன், மரிய ராஜம்மாள், சிலுவை அம்மாள் இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலிகள் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இருப்பதாக.
சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றங்குறைகளை நினைத்து மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுகையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, புனித கன்னியின் மகப்பேறு வழியாக உமது மாட்சியின் பேரொளியை உலகுக்கு வெளிப்படுத்த திருவள்ளமானீரே. அதனால் மனிதனான இவத்தகு மறை நிகழ்வை முழுமையான நம்பிக்கையோடு தொழுது இறைப்பட்டத்துடன் என்றும் கொண்டாட எங்களுக்கு அருள் புரிவீரா. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றுப்பள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சிம்சோனின் பிறப்பு முன்னறிவிக்கப்படுகிறது. நீதி தலைவர்கள் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 13, திருவசனங்கள் 2-7 மற்றும் 24-25. அந்நாட்களில் சோராவை சார்ந்தவரும் தான் குலத்தவருமான ஒருவர் இருந்தார். அவர் பெயர் மனோவாகு. அவர் மனைவி மலடியாய் இருந்ததால் குழந்தை பெறவில்லை. ஆண்டவரின் தூதர் அப்பெண்ணுக்கு தோன்றி அவரிடம், நீ மலடியாய் இருந்ததால் இதுவரை குழந்தை பெற்றெடுக்கவில்லை. ஆனால் இனி நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். இப்பொழுது கவனமாயிரு. திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே. தீட்டான எதையும் உண்ணாதே. ஏனெனில் நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். சவரக்கத்தி அவன் தலை மீது படக்கூடாது. ஏனெனில் பையன் பிறப்பிலிருந்தே கடவுளுக்கென நாசீர் ஆக இருப்பான். அவன் இஸ்ரேல் மக்களை பெலஸ்தியரின் கையிலிருந்து விடுவிக்க தொடங்குவான் என்றார். அப்பெண் தம் கணவரிடம் வந்து கூறியது, கடவுளின் மனிதர் என்னிடம் வந்தார். அவரது தோற்றம் கடவுளின் தூதரின் தோற்றம் போல் பெரிதும் அச்சத்துக்குரியதாக இருந்தது. அவர் எங்கிருந்து வந்தவர் என்று நான் அவரை கேட்கவில்லை. அவரும் எனக்கு தம் பெயரை அறிவிக்கவில்லை. அவர் என்னிடம், இதோ நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். ஆகவே
நீ திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே, தீட்டான எதையும் உண்ணாதே. ஏனெனில் பையன் பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை கடவுளுக்கென நாசீராக இருப்பான் என்றார். அப்பெண் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சிம்சோன் என பெயரிட்டார். பையன் வளர்ந்து பெரியவனானான். ஆண்டவர் அவனுக்கு ஆசி வழங்கினார். சோராவுக்கும் எசுத்தாவேலுக்கும் இடையே அவன் இருக்கும்போதுதான் ஆண்டவரின் ஆவி அவனை தூண்டத் தொடங்கியது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வானமே மகிழ்வாய், பூமியே பூரிப்படைவாய், மலைகளே ஆனந்தம் கொள்வீர். மலைகள் இன்பம் பொழிவதாக, குன்றுகள் நீதியை தருவதாக. ஏனெனில் வருவார் நம் ஆண்டவர், தம் எளியோர் மேல் இரக்கம் கொள்வார். வானங்களே மேல் நின்று நீதிமானை பணிபோல் பெய்யுங்கள். மேகங்களும் நீதிமானை பொழிக. மாநிலம் திறந்து மீட்பரை பிறக்க செய்க. ஆண்டவா, எங்களை நினைவு கூரும், உமது மீட்புடன் எம்மை காணவாரும். ஆண்டவா, எங்கள் மேல் கருணை காட்டி எம்மை ஈடேற்றும் சுவாமி. உலகாளும் செம்மறி புருவையே, பாலைவன பாறையினின்று சீயோன் மகளை மலை கனுப்பிடும் சுவாமி. வல்லவர் கடவுளாகிய ஆண்டவரே, எம்மை விடுவிக்க வாரும். உம் திருமுகத்தை காட்டும், நாங்கள் ஈடேற்றம் அடைவோம். மாறும் ஆண்டவா, அமைதியில் எம்மை காண உத்தம உள்ளமுடன் உம்மை கண்டு களிப்போம். உலகில் உம் திருவழிகள் யாவையும் எல்லா நாட்டிலும் மத்தியில் உமது இரட்சிப்பையும் கண்டறிவோம். வாரும், உமது வல்லமை எல்லாம் கொண்டு எம்மை மீட்டு காத்தருளும் சுவாமி. ஆண்டவா, காலதாமதம் செய்யாமல் வாரும். நம் மக்களின் பாவக் கட்டவிழ்த்து தாரும். வானை பிளந்து என்னால் இறங்கி வருவீரோ, நும் கனிமுகத்தை கண்டதாலோ மலைகளும் உருகி பாயுமே. வானோருக்கு மேல் வீற்றிருக்கும் தேவா வாரும். உம் திருமுகத்தை எமக்கு காண்பித்தருள்வீரே. தந்தை தனையன் புனித ஆவியானவர் மூவருக்குமே புகழ் உண்டாவதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஈசாயின் குலக்கொழுந்தே, மக்களுக்கு ஓராரும் சின்னாவே, எமை மீட்க எழுந்தருளும், தாமதம் செய்யாதேயும். அல்லேலூயா,
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 5 25 முடியும். யூதய நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பை சேர்ந்த செக்கரியா என்னும் பெயர் கொண்ட ஒருவர் இருந்தார். அவர் மனைவி ஆரோனின் வழிவந்தவர். அவர் பெயர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையாளர்களாய் விளங்கினார்கள். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளை இல்லை, ஏனெனில் எலிசபெத்து கருவுற இயலாதவராய் இருந்தார். மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாயும் இருந்தார்கள். தம்முடைய பிரிவின் முறை வந்தபோது செக்கரியா கடவுளின் திருமண் குருத்துவ பணி ஆற்றி வந்தார். குருத்துவ பணி மரபுக்கு ஏற்ப ஆண்டவரின் திருக்கோவிலுக்குள் சென்று தூபம் காட்டுவது யாரென்று அறிய சீட்டுக்குலுக்கி போடப்பட்டது. அது செக்கரியா பெயருக்கு விழுந்தது. அவர் தூபம் காட்டுகிற வேளையில் மக்கள் கூட்டத்தினர் அனைவரும் வெளியே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் ஒருவர் தூப பீடத்தின் வலப்பக்கத்தில் நின்றவாறு அவருக்கு தோன்றினார். அவரை கண்டு செக்கரியா அச்சமுற்று கலங்கினார். வானதூதர் அவரை நோக்கி, செக்கரியா, அஞ்சாதீர், உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. உம் மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு யோவான் என பெயரிடுவீர். நீர் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர். அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர். அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராய் இருப்பார். திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார். தாய் வயிற்றில் இருக்கும்போதே தூயாவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார். அவர் இஸ்ரேல் மக்களுள் பலரை தம் கடவுளாகி ஆண்டவரிடம் திரும்பி வரச் செய்வார். எலியாவின் உளப்பாங்கையும் வல்லமையையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார். தந்தையரும் மக்களும் உளம் ஒத்துப்போகச் செய்வார். நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் பெற செய்வார். இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்களினத்தை ஆயத்தம் செய்வார் என்றார். செக்கரியா வானதூதரிடம், இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும்? நான் வயதானவன், அதேபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவராயிற்றே என்றார். அதற்கு வானதூதர் அவரிடம், நான் கபிரியேல், கடவுளின் திருமுன் நிற்பவன். உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தியை உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன். இதோ பாரும், உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீர் நம்பவில்லை. ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவராய் இருப்பீர். உம்மால் பேசவே இயலாது என்றார். மக்கள் செக்கரியாவுக்காக காத்திருந்தனர். திருக்கோவிலில் அவர் காலம் தாழ்த்துவதை குறித்து அவர்கள் வியப்படைந்தார்கள். அவர் வெளியே வந்தபோது அவர்களிடம் பேச முடியாமல் இருந்தார். ஆதலால் அவர் திருக்கோவிலில் ஏதோ காட்சி கண்டிருக்க வேண்டும் என அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அவர் அவர்களிடம் சைகைகள் வாயிலாக உரையாடி வந்தார். பேச்சற்றே இருந்தார். அவருடைய திருப்பணி காலம் முடிந்ததும் அவர் வீடு திரும்பினார். அதற்கு பின்பு அவர் மனைவி எலிசபெத்து கருவுற்று 5 மாதமளவும் பிறர் கண்ணில் படாதிருந்தார். மக்களுள் எனக்கிருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தருளினார் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்று 2 விதமான பிறப்புகளை பற்றி முன்னறிவிக்கப்படுகின்றது. முதல் வாசகத்தில் யாரை பற்றி அறிவிக்கிறார்கள்?
என்னமா நீதி தலைவரான சிம்சோன் அவருடைய பிறப்பை பற்றி கூறுகிறார்கள். நற்செய்தி வாசகத்தில் யாரு? திருமுழுக்கு யோவானின். இவர்களுக்கு இருவருக்கும் உள்ள என்ன ஒற்றுமை இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது வானதூதர் 2 நபருடைய பெற்றோர்களுக்கும் தோன்றுகிறார்கள். இரண்டாவது ஒற்றுமை, 2 நபர்களும் அவங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆமாவா இல்லையா? மனபாவம் அவரும் அவங்களுடைய வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே சக்கரை என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவருடைய வேலையை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். அவர்கள் வேலை செய்யும் பொழுது இந்த வானதூதர்கள் வருகிறார்கள். மூன்றாவது ஒற்றுமை என்னவென்று பார்க்கும் பொழுது குழந்தையினுடைய பெயரை அறிக்கையிடுகிறார்கள். அங்கே என்ன சொல்றாங்க? சிம்சோன் என்று பெயரிடுவாய் என்கிறார்கள். நற்செய்தி வாசகத்தில் யோவான் என்று பெயரிடுகிறார்கள். அடுத்து என்ன பார்க்கும் பொழுது எப்படினா வளருவார்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக வளருவார்கள், எப்படி இருப்பார்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அதே போல் நடக்கிறது. 2 நபர்களுமே நாசீராக இருப்பார்கள். அப்படி என்றால் என்ன? நாசீராக இருப்பார்கள் அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்று பார்க்கும் பொழுது அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், அதாவது கடவுளுக்காக இவர்கள் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். சிம்சோனும் சரி, நம்ம திருமுழுக்கு யோவானும், இவர்கள் இருவருமே கடவுளுக்காக அர்ப்பணம் செய்யப்பட்டவர்கள். இவைகள் எல்லாம் ஒற்றுமைகள். என்ன வேற்றுமை என்று பார்க்கும் பொழுது சிம்சோனின் அம்மா என்ன பண்றாங்க? மௌனமாக கேட்கிறார்கள். ஆனால் சக்கரை என்ன பண்றாரு? இது எப்படி நிகழும்? நான் வயதானவன், எனது மனைவியும் வயதானவளாயிற்று. அதனால் என்ன நடக்குது? இவருக்கு பனிஷ்மெண்ட் தராங்க, நீ பேச்சற்றவனாக இருப்பாய் என்று. எனவே நமது வாழ்க்கையிலும் சில நேரங்களில் நாம் எதிர்பாராத விஷயங்கள் நமக்கு நடக்கும். சில நேரங்களில் நல்லதாக இருக்கும், சில நேரங்களில் நாம் ஏற்றுக்கொள்வது போல் ஒரு பாடம் கற்பிப்பது போல் இருக்கும். சில நேரங்களில் லேட்டாக, தவறுதலாக இல்லாமல் லேட்டாக நடக்கிற விஷயங்களும் இருக்கும். நாம் என்ன பண்ணுவோம்? ஒரு ஆர்வ கோளாறில் என்ன பண்ணிகிட்டு இருப்போம்? இவரை பிடிச்சி திட்டிகிட்டு இருப்போம். ஆமாவா இல்லையா? ஏன் ஆண்டவரை எனக்கு மட்டும் இப்படின்னா நடக்குது, இந்த உலகத்தில் இத்தனை பேர் இருக்கிறாங்க, எனக்கு மட்டும்தான் இத்தனை சோதனை வரணுமா என்று நம்ம என்ன பண்ணிகிட்டு இருப்போம்? நாம் அவசரத்தில் ஆர்வ கோளாறாக இவரை நாம் திட்டிக் கொண்டிருப்போம். ஆனால் நமக்கென நடக்க வேண்டியது நாம் நினைக்கிற நேரத்தில் நடக்கவே நடக்காது. அவர் நேரம் குறித்து வைத்திருப்பார். அந்த நேரத்தில் என்ன நடக்கணுமோ அது சரியாக நடக்கும். அதை தான் நாம் இவர்கள் இருவருடைய வாழ்க்கையிலுமே பார்க்கின்றோம். எனவே நம்மளுடைய பணி எப்படிப்பட்ட பணியாக இருக்க வேண்டும், நான் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும், எப்படி காத்திருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது திருப்பாடல் ஆசிரியர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். வாசிங்கம்மா, திருப்பாடல் 34:6. இந்த ஏழை கூவி அழைத்தான். என்னுடைய வேலை என்னது? கேட்கிற வேலை, அவ்வளவுதான். அது எப்போ நடக்கும் நடறதுலாம் எனக்கு தெரியாது. என்னுடைய வேலை கேட்பது மட்டும்தான், கூவி அழைக்க வேண்டும். அப்புறம் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். நம்ம எல்லோருக்குமே அவர் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக செவி சாய்ப்பார். ஆனால் நாம் குறித்த நேரத்தில் அல்ல, அவர் குறித்த நேரத்தில் செவி சாய்ப்பார். எனவே நமக்கு அவர் செவி சாய்க்கின்றார். ஆனால் நாம் என்ன பண்ணக்கூடாது? கேட்காமல் மட்டும் இருந்து விடவே கூடாது. நம்முடைய பணி கேட்க வேண்டியது, அவருடைய பணி நிறைவேற்ற வேண்டியது. அவர் நேரம் வரும்பொழுது நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். மாளிகை மஞ்சமில்லை, வண்ணம் பொருளும் இல்லை. மாளிகை மஞ்சமில்லை, வண்ணம் பொருளும் இல்லை. செல்வம் எடுத்த செல்வமே, இவர் உலகில் வந்த தெய்வமே. செல்வம் எடுத்த செல்வமே, இவர் உலகில் வந்த தெய்வமே. இம்மானுவேல், இவர் இம்மானுவேல்.
பாவம் போக்க வந்த இம்மானுவேல், நள்ளிரவினில் மாட்டு தொழுவமதில் சின்ன இயேசு பாலனாய் பூமியில் பிறந்தாரே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனாகிய ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையினின்று பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உம் பீடங்களில் நாங்கள் வைக்கும் இக்காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு வலுவற்ற நாங்கள் கொண்டு வருவது உமது ஆற்றலால் புனிதம் அடைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றவர் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானத்துதர் முதன்மை வானத்துதரோடும் அரியணைகள் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நீர் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண்ணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமாக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்று பெண் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஒரே குரலாக கூறுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் உள்ளத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஆன்மாவின் ராகமிது, என் ஆன்மாவின் ராகமிது. ஆண்டவர் செய்த அரும் செயலை ஆனந்தமாய் பாடும் ஆன்மாவின் ராகமிது, என் ஆன்மாவின் ராகமிது. அடிமையின் தாழ்நிலை கண்ணுற்றாரே, அகந்தையின் மனிதனை சிதறடித்தார். எளியோர்க்கு வாழ்வு உண்டு என்றார், எல்லாம் எல்லாருக்கும் சமமென்றார். உண்மையின் தேவனவர், உயிருள்ள தேவன் அவர். எனக்கும் நல்லவை புரிந்தாரே, உனக்கும் துணையாய் வருவாரே. ஆன்மாவின் ராகமிது, என் ஆன்மாவின் ராகமிது. பசித்தோரை நலன்களால் நிரப்பி உள்ளார், பாவிக்கு மன்னிப்பு உண்டு என்றார். செல்வரை வேதங்கையாய் அனுப்பிவிட்டார், செல்லமாய் ஏழையை அரவணைத்தார். நீதியின் தேவன் அவர், நிலையான தேவன் அவர். எனக்கும் நல்லவை புரிந்தாரே, உனக்கும் துணையாய் வருவாரே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தி அருளும், கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சூட்டி அருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவி அருளும், கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேய்ச்சி அருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறைப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்தருளும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளுக்காக நன்றி கூறும் எங்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். வரவிருப்பவை மீது விருப்பம் கொள்ளவும், அதனால் எங்கள் மீட்பரின் மாட்சிமிகு பிறப்பை தூய்மை பெற மனதோடும் வரவேற்கவும் எங்களுக்கு அருள் புரிவீரா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனை பெற்றிட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
கடலே வா கனிந்த தயபரவா சுருதி மறையோர்க்கு சுடரொளியே வா கருணை கடலே வா கனிந்த தயபரவா சுருதி மறையோர்க்கு சுடரொளியே வா இம்மானுவேல் ஏகநாதா எங்கள் பாவ தோஷம் தீர ஏன் இன்னும் வர தாமதம் கருணை கடலே வா கனிந்த தயபரவா சுருதி மறையோர்க்கு சுடரொளியே வா. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே சத்துருக்களிடம் நிரச்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க, உடைய ராட்சியம் வருக, மரியே வாழ்க, புனித சூசேப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.